ஹாய்! நான் சின்ன வயசுலலாம் எந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சு இருந்தேனோ, இப்போல்லாம் எனக்கு அது என்னோட ஃபேவரட்டா மாறிடுச்சு. அதில ஒண்ணு தான் ராகி அடை. இது வந்து சட்னி ஸ்பைசியா இருக்கிற சட்னியோட சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில 2 1/2 கப் ராகி மாவு போட்டுக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் என்னென்னா, வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் இதில இன்னும் முருங்கைக்கீரை போட்டிருக்கலாம், ஸ்பினாச், சொரக்காவை துருவி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதை போட்டுக்கலாம். அப்புறம் வேர்க்கடலையே 1 பாதியா அரைச்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நான் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாவ சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியோட இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் இந்த பட்டர் ஷீட் மாதிரி இருக்கும்ல, அதனால ஈஸியாக ஒட்டாது. இதில் நீங்கள் தண்ணி தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த அடையை தட்ட ஆரம்பிச்சிடுங்க. அப்புறம் கையும் கொஞ்சம் கொஞ்சம் ஈர பண்ணிக்கோங்க அப்பப்போ. அப்போ வந்து கையில் ஒட்டாமல் அது நல்லா இன்னும் மெல்லிஸாக வரும். அந்த மெல்லிஸாக வந்த உடனே நீங்கள் பேனில் போட்டு அது 2 பக்கம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஸ்லோலே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா வரும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். பாய்.